ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். வாங்க பார்க்கலாம். நம்மளில் சில பேருக்கு எலிஃபண்ட் ரோப் சிண்ட்ரோம் அப்படிங்கிற நோய் இருக்குன்னு தெரியுமா? இந்த நோயோட பியூட்டியே என்னென்னா அது நமக்கு இருக்குன்னு நமக்கே தெரியாதுங்கிறது தான். அச்சிச்சோ, நோயோட பேரே புதுசாக இருக்கே அப்படின்னு பயப்படாதீங்க. இது கொரோனா வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் மாதிரி எதுவும் வைரஸ்னால் பரவுகிற நோயோன்னு நினச்சி பயப்பட வேண்டாம். இந்த நோய் எப்படி பரவுதுன்னு வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, எலிஃபண்ட் ரோப் சிண்ட்ரோம் அல்லது யானை கயிறு குறைபாடுனா என்னங்கிறத ஒரு குட்டி எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. சர்க்கஸில் இருக்கிற யானையை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஓடிடக்கூடாதுன்னு ஒரு கயிறில், அதுவும் சர்க்கஸ்க்கு போட்டிருக்க டென்ட்டோட கம்பத்தில் தான் கட்டி வச்சுருப்பாங்க. யானையால் ஒரு மரத்தையே அசால்ட்டாக சாய்ச்சிட முடியுங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த குட்டி கயிறை டென்ட்டோட சாய்க்க எவ்வளோ நேரங்க ஆகும்? ஆனால் அது அப்படி பண்ணலை. ஏன்னா சர்க்கஸ்க்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு அந்த யானையை காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அப்போது அந்த யானை ரொம்ப குட்டியாக இருந்திருக்குங்க. அப்போவும் அந்த யானையை அதே கயிறுனால தான் கட்டி போட்டிருப்பாங்க. அப்போவே அந்த யானை அந்த கயிறை அறுக்க பல தடவை முயற்சி பண்ணியிருக்கோங்க. ஆனால் அது அப்போ குட்டியாக இருந்த காரணத்தினால அதால் அந்த கயிறை தாண்டி வெளியில் வர முடியலை. அந்த சமயத்தில் குட்டி யானை ரொம்ப கோவமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு சாப்பாடு கொடுக்க கிட்ட போக முடியாது. அதனால் அந்த யானையை சுற்றி ஒரு வட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த வட்டம் எதுக்குன்னா, சர்க்கஸில் வேலை பார்க்குறவங்க பாதுகாப்பாக உணவை வட்டத்துக்குள்ளே போடணுங்கிறதுக்காகத்தான். இப்படியே நாளும் போகுது, நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது, மாதங்கள் வருஷங்கள் ஆகுதுங்க. யானை தொடர்ந்து முயற்சி பண்ணி பண்ணி டயர்டாகி கடைசியில் கயிறை பிடிச்சி இழுக்கிறதையே விட்டுருச்சுங்க. இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், நம்மளால் அந்த கயிறை பிடிச்சி இழுக்க முடியும் அப்படிங்கிறதையே மறந்து அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருக்க பழகிருச்சுங்க. இதில் ஒரு அதிசயம் என்னென்னா, இப்போவும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா யானையோட காலில் கட்டப்பட்டிருக்கிற கயிறு ஒரு பக்கம் யானையோட காலில் கட்டியிருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கம்புலேயே கட்டியிருக்க மாட்டாங்கங்க. இருந்தாலும் அந்த யானை அந்த இடத்த விட்டு போக முயற்சி பண்ணவே பண்ணாது. ஏன்னா அந்த யானைக்கு சின்ன வயசுலேயே மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு, நம்ம காலில் கயிறு கட்டப்பட்டிருக்க வரைக்கும் நம்மளால் இந்த வட்டத்துக்குள்ளேருந்து வெளியிலேயே வர முடியாது அப்படிங்கிறத. இதுக்கு பேர் தாங்க எலிஃபண்ட் ரோப் சிண்ட்ரோம் அல்லது யானை கயிறு குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா, நீ சொல்கிற கதையெல்லாம் ஓகே. அது எப்படி நம்மளில் பல பேருக்கு இருக்குன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க? வாங்க தெளிவுபடுத்துகிறேன். நம்ம ஒரு விஷயத்தை செய்ய ரொம்ப ஆர்வமாக முதல்ல முயற்சி பண்ணுவோம். அதில் சில சமயங்களில் நமக்கு பெரிய வெற்றி கிடச்சிருக்காது. ஸோ அதை அப்படியே பாதியிலேயே ட்ரா பண்ணிவிட்டு நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு பின்வாங்கியிருப்போம். நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனான அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்க பழகியிருப்போம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த யானை சர்க்கஸில் வந்த முதல் நாள் எப்படி முயற்சி பண்ணுச்சோ அப்படியே தொடர்ந்து முயற்சி செஞ்சுருந்ததுன்னா அந்த வட்டத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்திருக்கும். கண்டிப்பாக உடனே நான் இல்லைனாலும் குறைஞ்சது 1 இல்லை 2 வருஷம் அப்புறம் அது சுதந்திரமாக காட்டுக்குள்ளே ஓடியிருக்கும் இல்லையா? முயற்சியை கைவிட்டதுனால தானே வட்டத்துக்குள்ளேயே இருந்துச்சு. நம்மளும் அப்படி தான், முயற்சியை கைவிடுறதுனால தான் சில சமயங்களில் அதே நிலைமைக்குள்ளே, அதாவது அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு விஷயத்த ரொம்ப நம்ம ஆர்வத்தோடு தொடங்குகிறோம். அதில் முதல் நாள் நம்மளோட முழு எஃபர்ட்டையும் கொடுத்து, நம்மளோட எல்லா திறமையும் கொடுத்து நம்ம முயற்சி பண்ணியிருப்போம். அதே மாதிரியே எல்லா நாட்களுமே முதல் நாளாக நம்ம நினச்சி நம்மளோட முழு எஃபர்ட்டையும் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கும் வெற்றி கிடைக்குங்க. இப்படி நம்ம இதை தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வட்டத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவோங்க. சரிங்க, நான் இப்போது வீடியோவில் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை இப்போ சொல்கிறேங்க. இந்த எலிஃபண்ட் ரோப் சிண்ட்ரோம் அப்படிங்கிற நோயை நம்மக்கிட்ட பரப்புகிறவங்க யாருன்னு பார்க்கலாமா? வேறு யாரும் இல்லைங்க, எதிர்மறை சிந்தனை கொண்ட மனிதர்கள் தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு பெரிய விஷயம் பண்ணணும்னு நினைக்கும்போது உள்ளே வந்து உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி யோசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை கொரோனா வைரஸை விட ரொம்ப வேகமாக பரவி நம்மளை மனநோயாளியாக மாற்றிடுங்க. அவங்க பேச்சை கேட்காதீங்க.
இங்கே யாருமே பிறக்கும் போதே வெற்றியாளராக பிறக்கிறது இல்லைங்க. முறையான பயிற்சினால் பல முறை தோல்வியை சந்தித்து முயற்சி செஞ்சு வெற்றியாளராக மாறுறாங்கங்க. இந்த கதை உங்கள் வட்டத்துக்குள்ளே இருந்து வெளியில் வர ஒரு சின்ன விதைய உங்கள் மனசுக்குள்ளே விதைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. அப்புறம் என்னங்க, வெற்றியாளராக மாற தயாராகுங்க. இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் பொறுமையாக கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இது உங்கள் சகோதரி பாசிட்டிவிட்டி வத்து.